நல்ல புரிந்து கொள்ளுங்கள். யூ cannot depend on pastor's prayer, parents faith, church worship, friends spirituality, ministry position. இதெல்லாம் தேவை. ஊழியர்களுடைய ஜெபம் தேவை, பெற்றோருடைய விசுவாசம் தேவை, எல்லாம் தேவை. இதை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா தோத்துருவேங்கிறார். சர்ச்சில் எனக்கு சர்ச்சில் போனால் நல்ல சர்ச்சில் போனால் சமாதானம் தான். இதை மட்டும் நீ டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காத. ஆமென். வருகை என்பது மணவாளன் வரும்போது இந்த இடத்துல எல்லாருமே எப்படி மாறிடுவோம்னா, கூட்டமா மாற மாட்டோம், எல்லாருமே இண்டிவிஜுவலா மாறிடுவோம். வருகையில் எல்லாருமே இண்டிவிஜுவலா மாறிடுவோம். ஆமே. அது வந்து ஏன்னா மணவாட்டியில் நம்ம எல்லாருமே யாரு தெரியுமா? ஆண்டவருக்கு யாரு கிடையாது தெரியுமா? பேர பிள்ளைங்க கிடையாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டாங்க, நான் ஆண்டவரை தாத்தான்லாம் கூட மாட்டேன். அங்க இங்க அதான் இந்த வருகைன்னு வரும்போது எல்லாருமே இண்டிவிஜுவலா மாறிடும். அந்த இடத்துல வேற அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. ஹல்லேலூயா. உறவை வாங்க முடியாது, அபிஷேகத்தை வாங்க முடியாது, பாட்டு புக்கு வாங்க முடியும், பைபிளை வாங்க முடியும். ஆமென். ஆயில் வந்து வாங்கக்கூடியது கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு கடைசியில் வாங்கிடலாம். ஆண்டவர் வருகை வருதுன்னு அந்த டைம் நம்ம வந்து போன் பண்ணி, பிரதர் எங்களுக்காக ஜெபிக்கவும். போன் ரிங் ஆகிட்டு இருக்கும், பிரதர் இருக்க மாட்டார். ஆமாம். நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கூட தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கூட தான் இருப்பாங்க. ஆனால் வருகைன்னு வரும்போது அது ஒரு இண்டிவிஜுவலா மாறிடுவாங்க. அந்த இடத்துல எல்லாருமே அப்படிதான், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாம் கிட்டத்தட்ட 400-500 பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இந்த வருகைன்னு வந்தது தனியாக போயிட்டாரு. பார்த்தீங்களா? ஆமாம். பேதுரு, யோவான், பாரியா, போமா கூப்பிட்டாரா? அந்த இடத்துல அது தனியா, அந்த இடத்துல அந்த பர்சன் தனியாயிருவாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு ஆறுதலுக்கு சொல்லுவோம், இந்த பூமியில நம்முடையவர்கள் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுதல்கள் போகும்போது நம்ம தேற்றுறதே எப்படி தெரியுமா? அவர் வரும்போது இவங்களும் வருவாங்க, இவங்கள நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம், இல்லைன்னு பார்ப்போம். ஆனால் அந்த டைமில் நமக்கு வந்து அவங்கள பார்க்கறதுக்கு தோணாது. நமக்கு யாரை தான் பார்க்க தோணும் தெரியுமா? இதான் உண்மை. ஹல்லேலூயா. அந்த டைமில் வேற ஒன்றும் தோணாது, அவரை தான் பார்க்க தோணும்.